ராஜகுமாரன் என்னையால வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதோவிலே. ஒரு ராஜகுமாரன் என்னையால வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜாவன் தீவி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவன் தீவி புஷ்பமே. அழகை சொல்லி கண்ண மூடி கையை உயர்த்தி அப்படியே கண்ண மூடி கையை தொடர்ந்து திரும்ப சொல்றேன். ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாத்திரமல்ல, இந்த பகுதிக்கு ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். இயேசு பிறந்து, திரும்ப சொல்றேன், இயேசு பிறந்தது வெறும் கிறிஸ்துவுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்கு எல்லா ஜனத்துக்காக பிறந்தார். ஆமென். இருக்கிற கையை உயர்த்தி தொடர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகம் முழுவதும் சொல்லும். கை உயர்த்து கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகம் முழுவதும் சொல்லும்படியாக, பிறப்பின் நோக்கம் முழுமை அடையும்படியாக நம்ம தொழில வைஸ் சேர்மன் ஜபிக்க போறாங்க. எல்லாரும் கண்ண மூடி கையை உயர்த்தி கொஞ்சம் ஜபசந்தையோடு எல்லாம் கண்ண மூடி கையை உயர்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக, உலக இரட்சகராக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்த தேவகுமாரனே, உம்முடைய பிறப்பை முன்னிட்டு நாங்கள் இந்த இடத்திலே உம்மை மகிமைப்படுத்தி உம்மை கொண்டாட இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பு இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்காக ஆண்டவரே, நீர் பாவ கிருபாதார பலியாக உம்முடைய இரத்தத்தை சிந்த இந்த உலகத்திற்கு வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய மேன்மைக்காக, உம்முடைய மகத்துவத்திற்காக, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி உலகமெங்கிலும் ஆண்டவரே கொண்டு செல்லப்படவும், எல்லா மக்களும் இந்த அன்பை அறிந்து கொள்ளவும், ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கண்டு கொள்ளவும் ஆண்டவர் அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்காக இந்த பகுதியிலே துவங்கப்பட்டு இருக்கிற இந்த கொண்டாட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி அவர்கள் எந்த வழியாய் செல்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கர்த்தருடைய ஊழியர்களை ஆசீர்வதியும், திருச்சபைகளை ஆசீர்வதியும். இந்த இடத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தடி, உற்சாகமா கைத்தட்டி, நல்ல கைத்தடி, நல்ல கைத்தட்டி இருக்கணுமே. இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ்
தாஸ் பவனிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த சமூக சேவகர் மகிமைதாஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். என்னோடு கூட இந்த போலீஸ் பர்மிஷனுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல ஒரு இந்த பகுதியில் மிக ஒரு சொல்ல முடியாதது நல்ல ஒரு உதவி நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக. அவருக்காக ஒரு நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, உற்சாக கைத்தட்டி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல, மிகுந்த சந்தோஷம். ஏதோ கொஞ்ச காலங்கள், கொஞ்ச நாட்களுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். 2026 ஆண்டு மிகுந்த சந்தோஷமுள்ள ஒரு ஆண்டாக இல்லையே, வேற மாதிரி கைத்தட்டி கூட சத்தம் ராமன் வந்திருக்கணும். அடுத்த வருஷம் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் பிறப்பை உண்மையா வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இயேசு வீட்டை பிறந்திருக்கிறான்னு சொல்றாரு. அல்லா தலைக்கு மேல கைத்தட்டி, அவர் பிறந்தது உண்மை, எனக்கா பிறந்தது உண்மை, என் இருளை என் பாவத்தை நீக்கிட்டாரு, இன்னைக்கு நான் வெளிச்சமா இருக்கிறதுக்கு இயேசுதான் காரணம்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைத்தட்டி ஒரு பாடலை முடிச்சுட்டு வேகமாக கொடுக்க போறோம். ஒரே ஒரு பாடலை ஏன் இவ்வளோ பாட்டு பாடுறோம்னா, தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க, காஞ்சிபுரத்தில் வராங்க, செங்கல்பட்டுலேருந்து வராங்க, திருவள்ளூர்லேருந்து வராங்க. ஐ திங்க் இன்னும் 2 minutes எல்லாம் வந்துடுவாங்க. சரி, தொடர்ந்து ஒரு பாடலை இமானுவேல் பாட போகிறார். தொடர்ந்து பின்னாடி இருக்கிற முன்னாடி வந்துருங்க. எஸ் எஸ். அல்லேலூயா. நல்லா வலது கை உயர்த்தி அலையில சொல்லுங்க. செத்தவனை தூக்கிட்டு போறாங்க, அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கு ஆடினா நம்ம ஒரு நாளும் வேற எந்த விஷயத்தையும் தள்ளாட விடவே மாட்டார். நல்ல கையை தட்டி ஆமென். இவருக்கு ராஜாவாக பிறந்திருப்பவர் எங்கு, சாஸ்திரி கூட்டங்கள் தேடி போனது அங்கு. ராஜாவாக பிறந்திருப்பவர்
மரியாளின் வயிற்றினிலே அங்கே நிறுத்துங்க, அந்த லாஸ்ட் நிறுத்துங்க. நான் போய் அதுதான் இறங்கி போனதுக்கு காரணம். ஐயா நிறுத்து 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 ஐயா நிறுத்து ஐயா நிறுத்து. கவனிங்க, நம்மத்திலே சாம் பால் தினகரன் சகோதரர் வந்திருக்கிறார். நம்முடைய அண்ணன் ஜீசஸ் கால்ஸுடைய ஸ்தாபகர் நம்ம பால் தினகர் அண்ணனுடைய மகன். நம்முடைய நாட்டு சென்னை உங்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக அவர் ஹாப்பியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். பின்னால நான் போனேன், அதெல்லாம் நீங்கள் அப்படி உங்களுக்கு கூட்டமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷம். அவர் கொஞ்சம் தூரம் வருவார். ஒரு முதல்ல அவருக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது, அந்த பிரிட்ஜி மேலே வரை வருவார். உங்களுடைய இந்த கூடையெல்லாம் இருக்குது. 4ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த ஆட்ட பாட்டத்தை காட்டிலும் யூத்துக்காக ஃபெடரேஷன் வச்சிருக்கிறார். எல்லா யூத்து ஜனவரி 3ஆம் தேதி கையை தட்டி ஆமேன் சொல்லுவோம். பயங்கரமாக எழுப்புதல் வாலிபர்களுக்கு வைத்திருக்கிறார். அது இல்லாமல் 4ஆம் தேதி நம்முடைய அண்ணன் தீர்க்கதரிசி இந்த வருஷத்துல ஜீசஸ் கால்ஸ் பெருசாக பண்ண போகிறோம். இதற்காக ஜீசஸ் கால்ஸ் அண்ணனுக்காக, அண்ணன் பால்தன அண்ணனுக்காகவும் நம்முடைய 3ஆவது அடைக்கிற கூட்டத்துக்காகவும் அருமையான நம்ம பால்வாசல் சொன்னோம் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து அல்லேலூயா சாமியார் அவர்கள் ஜெபிப்பு 2 கூட்டத்திலையும் நீங்கள் நம்ம இவ்வளோ பேர் இல்லை, நம்ம கூட்டம் முழுவதுமா போவோம். நான் பார்த்தேன் எல்லாம் வண்டியில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இறங்கினாதான் கால் வலி போகும். உங்கள் கால் வலி போகணுமா, இறங்கினாதான் கால் வலி போகும். நீங்கள் ஹாப்பி ஒரு நாள், என்றைக்கும் ஒரு நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்கள் ஜீவனும் வல்லமையும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்திலே ஜாதி, மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஒன்றான மெய் தெய்வமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த முதலாவது வருகையை இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே மகிமைப்படத்தக்கதாக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் வாழ்த்துறையாக எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிற அன்பான தாசன் சாமுவேல் தினகரன் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை மறைத்து இந்த நாளிலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குமான வாழ்த்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த விழாவை பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி நடத்துகிற மாடரேட்டர் பிரதம பேராயர் அன்பான ஐயா பி மோகன்தாஸ் அவர்களையும் இங்கே இருக்கிற அனைத்து தலைவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். வானத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாது. தேவதூதன் சொன்ன வார்த்தை, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷரிலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அந்த வார்த்தை நிறைவேற முடியாது. இன்று இந்த பகுதியில் எல்லா மனுஷருக்குள்ளும் தேவனுடைய நாம மகிமைப்பட முடியாது. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறதான இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். விசேஷமாய் இந்த ரட்சிப்பு தேசத்துக்கு உண்டாக முடியாது. வருகிற 3ஆம் தேதி நடைபெறுகிற வாலிபர் முகாமையும் 4ஆம் தேதி நடைபெறுகிறதான தீர்க்கதரிசனுடைய அருமையான நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆஸ்வதித்தர முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் டிஜெஸ் தினகரனை விட்டு சென்ற அவருடைய மகன் பால் தினகரன் அவர்களையும் அவருடைய பேரன் ஆக அருமையான சாமுவேல் பால் தினகரனை எடுத்து பலப்படுத்த மகிமைப்படுத்த ஆசீர்வதிக்க அனைவரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய காரியம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். 2026 ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், விடுதலையின் ஆண்டாய், தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் இருக்கு. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பேராயர் அருமையான மோகன்தாஸ் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவரோடு கொடுக்கிற நிர்வாக குழு ஆஸ்வதிக்கத்தக்கதாய் எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது நாம் சாமுவேல் பால்தேன் அண்ணன் அவர்களை சகோதரர்களை நம்ம கனப்படுத்த போகிறோம். கைகளை தட்டி Praise the Lord. நல்ல உற்சாகமாய் உட்காருவோம். இப்பொழுது ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்கள் வந்து நம்முடைய சாம் பால் அவர்களை வார்த்தையை சொல்லி கனப்படுத்தும்படி அண்ணன் அவர்களை நம்முடைய ஏஐசிசியுடைய ஜெனரல் செக்ரட்டரி தாமதம் வந்தாலும் கைத்தட்டி அண்ணனை வரவேற்று வார்த்தை சொல்லி ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான இவ்விதமான கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை நாம் ஊர்வலமாய் கொண்டு சென்று இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை உலகத்தில் நாம் பறைசாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த வருடம் மிக விசேஷமான வருடம். காரணம், நம்ம எல்லாரும் அதிகமாய் நேசிக்கிற நான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கனத்துக்குரிய இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதியாய் இன்றைக்கு இருக்கிற இயேசு அழைக்காருடைய தலைவரும் நம்ம எல்லாரும் நேசிக்கப்படுகிற தேவதாசனமாக இருக்கிற டாக்டர் பால் தினகரன் அவர்களுடைய அருமையான குமாரன் அன்பு சகோதரர் சாம் பால் தினகரன் நமக்கு வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நல்ல கரகோஷம் கொடுக்கலாமே. உண்மையாகவே அவர்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு இளம் புயலாய் இருந்து புயலை போல வேகமாய் சுற்றி திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவதாசன். இன்றைக்கு மெய்யாகவே இந்த இடத்தில் அவர் வந்திருப்பது மகிழ்ச்சியான காரியம். அதிலும் இந்த தேசத்தை, இந்த தமிழகத்தினுடைய இளம் வாலிப பிள்ளைகளை
தலைமையேற்று நடத்தி செல்கிற நண்பர் அருமையான கர்த்தருடைய தாசன். ஆக இப்பொழுது நம்முடைய வட சென்னையினுடைய வரவேற்பை நம்ம கொடுக்க போறோம். ஆமென். எல்லாம் நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சாம் தினகரன் அவர்களை come on, give a very big hand. கரங்களை தட்டி வரவேற்பு. கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணுன்ட்டு கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணுன்ட்டு உங்களுக்கு தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொண்டாடுறீங்க. உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஈஸ்வரிக்கிற பிரேட் ஹவுஸ்லேயும் ஒரு ட்ரைனிங் வச்சிடலான்னு நினைக்கிறேன் பிஷப் ஐயா. உங்கள் மிகப்பெரிய அன்பிற்கு ஆண்டவர் மீது அளவில்லாத பாசம் நீங்கள் வைத்திருக்கிறதுக்கு உங்களை கனப்படுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்விங் அண்ட் ஆனரிங் ஜீசஸ். இன்று அவரையே நம்ம கனப்படுத்த வந்திருக்கிறோம். அதற்கு ஒரு சாண்டா கிளாஸ் தான் நான் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நூற்றுக்கணக்கான சாண்டா கிளாஸ் இருக்கிறீங்க. சில பேருக்கு தான் உண்மையான சாண்டா கிளாஸாக பெரிய வயிறு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் நல்லா சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். வெரி குட். சாண்டா கிளாஸ்னால் மற்றவங்களுக்கு gift கொடுத்து மகிழ்விப்பது. நீங்களும் கூட உங்களிடம் இருக்கிற அனைத்தையும் ஆண்டோடைய சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுத்து மகிழ்விக்க முன் வந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொருவரையும் மகிழ்வித்து இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இன்னும் அதிகமாய் சந்தோஷம் கொடுத்து சமாதானம் கொடுத்து உங்களுக்குள் தங்கி இருப்பாராக. இப்பொழுது குடும்பமாய் உங்களை பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். என் முழு குடும்பத்தின் சார்பிலும் விசேஷமாய் என் தந்தை டாக்டர் பால் தினகரன் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலையும் ஜெபத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் மிக அன்போடு ஒரு வைராக்கியத்தோடு இந்த ரேலியை நடத்தி வட சென்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நடத்தும் என்னை அன்போடு அழைத்த பிஷப் மோகன்தாஸ் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தோடும் இயேசுழைக்கிறார் ஊழியத்தோடும் எவ்வளோ வருடங்களாக ஒன்று நின்று ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் எப்போதும் முன் நின்று இருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் முழு குடும்பம் முழு குழு அவர்கள் லீடர்ஷிப் டீம் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் பிரின்ஸ்லி அவர்கள் மகன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பாஸ்டர் கேலப் ஜான் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் இணைந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று வருகை தந்திருக்கிற அமைச்சரையா அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் குடும்பத்தின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நம்ம ஒன்றாக மகிழ்ச்சியோடு யாரை கொண்டாட வந்திருக்கிறோம்? அவர் பெயரை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? 1 2 3 ஏசு. இன்னொரு முறை ஏசு ஏசு. உமக்கே நாங்க கிறிஸ்மஸ் விஷஸை தெரிவிக்கிறோம் அப்பா, எங்க அன்பை தெரிவிக்கிறோம் அப்பா என்று இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? 1 2 3 ஏசு. ஏசப்பாவை இன்று கொண்டாடி மனதார உயர்த்த வந்திருக்கிறோம். நம் வாழ்வை அவர் ரட்சித்திருக்கிறார். நம் வாழ்வை அவர் சுத்திகரித்திருக்கிறார். நம் வாழ்வை மனதார அவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி உயர்த்தி வந்திருக்கிறார். அவரை நாம் எவ்வளோ தைரியமாக கொண்டாட வேண்டும் பிரியமானவர்களே. அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் அதனுடைய நினைவின் நாள். அவர் பிறந்தது நினைவின் நாள். இன்று நாம் மனதார அவரை கனம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் தினத்துல ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சுவாமி கிறிஸ்மஸ் அன்று குடும்பங்களுக்காக அவர் பிறந்தார். குடும்பங்களில் பெரிய சந்தோஷம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பிறந்தார். அவர் நினைச்சிருந்தார்னா நீங்க யோசித்து பாருங்க, மரியாள்
அவர்கள் மூலம் கன்னி மரியாள் மூலமாக இயேசு பிறந்தார். ஆனால் ஒரு ஸ்திரீயின் கருவில் இயேசு சுவாமி பிறந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்திரீ கருவில் அவர் பிறந்திருக்கலாம், அது போதும் அவருக்கு. ஆனால் நீங்கள் கிறிஸ்மஸ் தினத்தில் ஆலயத்தில் நாடகம்லாம் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க, அதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அங்கே யாரெல்லாம் வருவா? யோசேப்பு வருவார், மரியாள் வருவாங்க, அங்கே இயேசுவை அங்கே மாட்டுத் தொழுவத்தில் வைப்பாங்க. இன்னும் ராஜாக்களும் ஞானிகள் மற்றும் மெய்ப்பர்கள் எல்லாம் வருவாங்க. ஆனால் ஒரு குடும்பமாக யோசேப்பு, மரியாள், இயேசு அங்கே எப்பொழுதும் இருக்கிறத பார்த்துருக்குறோம். கிறிஸ்மஸ் தினத்திலையும் இயேசு சுவாமி யோசேப்பையும் மரியாளையும் ஒரு குடும்பமாக இணைத்து அந்த குடும்பத்தில் அவர் பிறக்கணும் என்று ஆசைப்பட்டார். ஏன்னா அவருக்கு குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சி கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை. குடும்பங்களில் சந்தோஷத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை. இன்றும் உங்கள் குடும்பங்களில் சந்தோஷம் அளவில்லாமல் பொங்கும்படி இயேசு சுவாமி அதை கொட்ட வந்திருக்கிறார். நம் குடும்பத்தில் பிறந்து அதை நடத்தும்படி இயேசு சுவாமி வந்திருக்கிறார். இன்னும் அதை தான் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தையும் இயேசு சுவாமி சுமந்து கொள்வார். அவரே காப்பாற்றி வந்து உயர்த்தி ஆசிர்வதிப்பார் என்று, அதில் மகிழ்ச்சி கொடுப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அதே போல ஒரு ஸ்கிட் நான் பார்த்தேன், ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து யோசேப்பு மரியாளாக நிற்கிறாங்க, இயேசு சுவாமி ஒரு பொம்மை மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த வீடியோவில் 2 மெய்ப்பர்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரே சண்டை வந்துடுச்சு. என்னடானா இயேசு சுவாமி பொம்மையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஒரு பையன் ஓடுறான், இன்னொரு பையன் துரத்தி ஓடுறான், அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடுறான். அவங்க பின்னாடி மரியாள், ஐயோ என் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களேன்ட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஒரே சண்டையோ வச்சு அங்கு. ஆனால் இன்று பெரியமானவர்களே, அப்படி குடும்பமாய் இணைத்து அதில் பிறக்கணும்னு ஆசைப்பட்ட இயேசு நம் குடும்பத்திலும் அவர் சந்தோஷத்தை கொண்டு வர வந்திருக்கிறார். அவரை தான் நாம் கனப்படுத்த வந்திருக்கிறோம். குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இன்று நாம் வந்திருக்கிறோம். லூக்கா 19:9 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அங்கு சகேயு என்ற ஒரு மனிதனை இயேசு சுவாமி தேடி வந்து வீட்டில் நுழைந்து அங்கு சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வந்திருக்கிறது, சந்தோஷம் வந்திருக்கிறது என்று ஆர்ப்பரித்து இயேசு சுவாமி சொன்னார். அதுதான் குடும்பங்களுக்கு நடக்க போகிறது. நீங்க பாருங்க, அந்த மனுஷன் இயேசு சுவாமியை தேடி போன ஒரு மனுஷன் இல்லை. ஆனா அவர் தேடி சகேயுவை தேடி அவரிடம் இதே போல பெரிய கிரௌட் இருந்தாங்க. அது நடுவில் நடந்து இயேசு சகேயு என்ற அந்த மனுஷனை தேடி, அவருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாம இருந்தார். ஆனா அவரை நோக்கி வந்து தேடி சகேயுவே உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். நம்மளையும் இயேசு தேடி நம்ம போய் ஒரு வாரம் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை பெற்றுக்கொள்ளணும்னா இதை செய்யணும் அதை செய்யணும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு மாதம் தேட வைப்பதில்லை, ஒரு வருஷம் தேட வைப்பதில்லை. 5 வருஷம் தேடிக்கிட்டே இருந்தால் தான் நான் அவர்கிட்ட போய் நான் சேருவேன் என்று இயேசு சுவாமி அப்படியெல்லாம் பெருமையோடு இருக்கிறவர் அல்ல. தன்னைத்தான் தாழ்த்தி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி அவர் வருகிறார். முதலாவது நம்மை தேடி அவர் வருகிறார். பிரியமானவர்களே, அப்படி தேடிதான் அந்த கிறிஸ்துமஸ் தினத்துல மனுஷனுக்காக இந்த உலகத்தில் வந்து அன்போடு பிறந்தார். மனுஷனை ரட்சித்து காத்து கொள்ள வேண்டும், அவன் ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், அவன் வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு பிறந்தார். இன்றும் உங்களை தேடி என்ன தேடிதான் இயேசு சுவாமி வந்திருக்கிறார். அதனால ஒரு நிமிஷம் கூட நீங்க நான் தனிமையானவன் அல்ல, தனிமையானவள் என்று சொல்லவே கூடாது. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், இந்த உலகத்தை தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் தினத்துல உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்பா, இங்குதான் இருக்கிறேன், என் உள்ளத்தில் வாரும் என்று நாம் சொன்னால் போதும், நமக்குள்ளும் நம் குடும்பங்களுக்குள்ளும் நம் மூலம் பாய்ந்து வருவார். சகீயோன் வீட்டில் வேற என்ன நடந்தது? அங்கு வீட்டிற்குள்ள நுழைந்த பொழுதே சகேயுவை பிடிக்க முடியல. அவருக்கு ஒரே பெரும் மகிழ்ச்சி, அவருக்கே அறியாத ஒரு சந்தோஷம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று இயேசு அங்கு கட்டளையிட்டார். ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்தது என்று அந்த சந்தோஷத்துல இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு. அவர் ஒவ்வொருவருக்கும் உணவை தாராளமா கொடுக்கிறாரு, எல்லாரையும் ஃபீட் பண்ணுகிறாரு. அவருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷத்தை சகேயு அவர் உணர்ந்ததே இல்லை. மிகப்பெரிய சந்தோஷம்.
புத்தி கெட்டாத பெரிய சந்தோஷம் சமாதானம் அவன் இருதயத்தை நிரப்பினது. இன்னும் அதனோட நிற்காம சகையோவுக்கு சந்தோஷத்தினால எப்போ அந்த கணவருக்கு சந்தோஷம்னா முழு குடும்பத்திற்கும், சகப்பனுக்கு சந்தோஷம்னா முழு குடும்பத்திற்கும் சந்தோஷம் வந்துவிடும். அதே போல் முழு குடும்பமும் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாம் அவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட இருந்து திருடி எடுத்த, மற்றவங்களை சீட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு நகையையும் அவர்கள் மீண்டும் அப்படி திருடின ஒவ்வொருவருக்கும் செலுத்தினாங்க. எங்களுக்கு இது இனி அவசியம் இல்லை, இது எங்களுடைய பொக்கிஷம் இல்லை, இயேசு எனக்கு பொக்கிஷமாய் வந்து விட்டார் என்று சொல்லி அவங்ககிட்ட திருடின ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் மீண்டும் கொடுத்து, ஏழைகளுக்கும் அவர்கள் கொடுத்து ஆசீர்வாதமா அந்த குடும்பம் மாறிவிட்டார்கள். இயேசுவை சேவிக்க அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிதான் ஒரு மாற்றம் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யறோனே தெரியாம இயேசுவின் நற்குணங்களினால் நிரம்பி அவரை சேவிக்கும் ஒரு வாழ்வை வைத்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் மாறிவிடுகிறோம். சகைவின் குடும்பம் அன்று முதல் ஒரு தூஷிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, தள்ளி வைக்கப்பட்ட குடும்பமாக, பயந்து அவர்களை ஓரம் கட்டின ஒரு குடும்பமாக இருந்துச்சு. ஆனா அன்று முதல் சகைவின் குடும்பம் சமுதாயத்தில் கனம் பெற்றது. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் அவர் அன்போடு சேவை செய்ய ஆரம்பித்தார். இன்று நம் குடும்பத்தையும் அப்படிதான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள வரும் பொழுது 2 காரியங்கள் நடக்குது. சங்கீதம் 23:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் இருக்கா? அதில் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அப்பொழுது என் ஜீவனால் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா நிலைத்திருப்போம். அப்பொழுது நன்மையும் கிருபையும் ஆண்டவர் எங்க பின்னாடி தொடர செய்வார். அதை எங்களை தொடர்த்த செய்வார். நன்மையிலும் பெருகுவீங்க, கிருபையிலும் பெருகி சிறந்து இருப்பீர்கள். அந்த பாக்கியத்தை ரட்சிப்பின் சந்தோஷ குடும்பத்தில் இறங்கும் பொழுது கொடுக்கிறார். 2வதாக, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். அந்த மகிழ்ச்சியோடு குடும்பத்துல எல்லாரும், தகப்பன் சரி, தாய் சரி, மகன்கள் சரி, மகள்கள் சரி, எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிப்போம். நம் வாழ்க்கையில் அவருக்காய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். இன்று கூட அந்த மாதிரி ஒரு மறுரூபம் நமக்குள் செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம். இந்த ரட்சிப்பு என் வீட்டையும் நிரப்பட்டும் அப்பா, நன்மையினால் அதன் மூலம் என் வீடு நிரம்பட்டும். உண்மையே நாங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்து சேவிக்க, இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் சேவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொருவரும் கேட்போமா? இந்த நேரத்தில் நம் குடும்பத்தையும் நினைவு பார்ப்போம். வட சென்னை முழுவதிலும் உள்ள குடும்பங்களை நினைவு பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியம் வரணும் அப்பா. என் குடும்பத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு அடையாளமாக செல்ல வேண்டும். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவர் மீதும் செல்ல வேண்டும் என்று உள்ளம் திறந்து நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இயேசு அழைக்கிறார், இயேசு
இந்த நேரத்திலும் உம் நாமத்தை தேடி உம்மை இன்னும் உயர்த்தி கொண்டாட வந்திருக்கும் பிள்ளைகளை நோக்கி பாருமப்பா. உம் அன்பு, உம் மனதுருக்கம் அவர்களுக்கு நேராய் நீர் திருப்பும் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறும். குடும்பம் குடும்பமாய் நீ பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வையமப்பா. ஐயோ, குடும்பத்தில் எவ்வளவு குழப்பம், குடும்பத்தில் எவ்வளவு பிரிவினை, குடும்பத்தில் நிம்மதியற்ற காரியங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை பாரமாக இருக்கிறது என்று அழுது கொள்ளும் பிள்ளைகளை பாரும். நோயாக இருக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறாரே அப்பா, என்னை நோக்கி பாரும், எனக்கு இறங்கும், ஐயோ எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பிள்ளைகளை நோக்கி பாரு சுவாமி. இந்த நேரத்திலே படுத்த படுக்கையா இருக்கும் கணவரை எழுப்பும் ராஜா. வீடு திரும்பி போகும்பொழுது கணவன் எழுந்திருப்பதை பார்க்கட்டும் சுவாமி, மகன் எழுந்திருப்பதை பார்க்கட்டும். அந்த பிராக்சர் ஆறட்டும் சுவாமி அப்பா, அந்த எலும்பு ஆறட்டும் சுவாமி. ஒவ்வொரு எலும்பின் கிராக்கையும் இப்பொழுது சரி செய்யும். வியாதிகளை அவர்களை விட்டு போக்கும் சுவாமி. வீட்டில் ஒவ்வொரு சுகவீன நோயையும் எடுத்து போடும் அப்பா. ஒவ்வொரு உறுப்பு ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பையும் இப்பொழுது கை வைத்து சுகத்தை கட்டளையிடுவீராக. வீட்டில் பெரிய இன்பம் வரட்டும் சுவாமி. என்ன ஆச்சுனே தெரியல, எங்களுக்கு மகிழ்ச்சி பிறந்திருக்கிறது, எங்களுக்கு ஒருமனத்தோடு பிறந்திருக்கிறது, சமாதானம் பிறந்திருக்கிறது என்று உன் பிள்ளைகள் கொதிக்கட்டும். என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் ரட்சிப்பு வருவதாகப்பா. இயேசுவினுடைய சந்தோஷத்தின் ரட்சிப்பு எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். சமாதானமே இல்லையே, ஒரே போராட்டமே இருக்குது, வருத்தமா இருக்குது, ஐயோ கவலைகளா இருக்குது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா இருக்குது என்று பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய சமாதானம் சந்தோஷம் ஆளும்படி வருகிறதுப்பா. இனி கவலைகளினால் ஜெபம் பண்ணுவதல்ல, ஸ்தோத்திரங்களினால் ஜெபம் பண்ண போகிறோம். சந்தோஷத்தினால் நிரம்பி இயேசு என்னை பார்த்துக் கொள்வார் என்ற பெரிய சந்தோஷம், பெரிய நம்பிக்கையோடு எங்கள் ஜெபங்கள் மாறப்போகிறது. அப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இப்பொழுது நீர் கை வைத்து ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றிவிடும். அவர்கள் சாதகமாக திருப்பும் சுவாமி. நல்ல ரிப்போர்ட் இப்பொழுது அவர்களை தேடி வரட்டும் சுவாமி. நல்ல தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு பண தேவை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்கூலில் அட்மிஷன் தேவை சந்திக்கப்படட்டும், காலேஜில் அட்மிஷன் சந்திக்கப்படட்டும் அப்பா. வேலையில் இன்டர்வியூல பெரிய ஒரு பதவி பொசிஷன் கிடைக்கட்டும், வியாபாரம் செழிக்கட்டும் அப்பா. குடும்பத்தின் பேர் எவ்வளவு உயரட்டும் ஆண்டவரே. தாளந்துகளில் ஜொலிக்க செய்யும், ஊழியத்தில் அபரிவிதமாய் பிள்ளைகளை பயன்படுத்தும். குடும்பத்தை அப்பா உம்மை சேர்ந்து சேவிக்கும்படி ஒவ்வொரு வரமும் கிரியை செய்வதாக. ஒவ்வொரு நன்மையும் கூட குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர்களை பின் தொடருவதாக அப்பா. இப்பொழுது அவர்கள் வீட்டில் பெரிய இன்பம் மாத்திரம் பொறுப்பெடுத்து நடத்தட்டும் அப்பா. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார், அவர் எங்கள் குடும்பத்தை நடத்துமாறு பொறுப்பெடுத்து விட்டார் என்று குடும்பத்தை பொறுப்பெடுக்கும்படி ஒப்புக்கொடுங்க பிரியமானவர்களே. குடும்பத்தின் பாரங்களை ஒப்புக்கொடுங்க. இயேசுவா பார்த்து கொள்ளும்படி வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் இந்த வட சென்னையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபிப்போமா? சென்னையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தி ஜெபிங்க. ஒவ்வொருவரும் வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுப்பா உம் ஒளி அவர்கள் மீது வீசட்டும், உம் அன்பு அவர்கள் இருதயத்தில் கொட்டப்படட்டும், உம் சந்தோஷம் அவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் இறங்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நீரே அவர்களை சந்தியும் அப்பா. நீரே அவர்களை தேடி செல்லும் அப்பா. அவர் வீட்டிற்கு தேடி செல்லும். இந்த ரேலியை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் உம் சந்தோஷம் வெளிப்படும்படி, சமாதானம் வெளிப்படும்படி, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, சென்னை ஆசீர்வதிக்கப்படும்படி, முதலமைச்சர் மற்றும் ஒவ்வொரு அமைச்சர்களின் அப்பா சேவைகள் ஆசீர்வாதமாய் போய் சேரும்படி, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப் ஐயாவை ஆசீர்வதித்து இந்த AICCC ஊழியத்தை நீர் இன்னும் அதிகமாய் கட்டி பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஊழியமாக, வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு ஊழியமாக, எல்லா இடமும் பரவும் ஒரு ஊழியமாக அப்பா நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். மேரி கிறிஸ்மஸ். God bless you.
இன்னும் புதிய வருஷத்திற்கும் சொன்னது போல ஜனவரி 3, 4ஆம் தேதி கூட்டங்களில் உங்களை YMCA மைதானத்தில் சந்திக்கிறோம். பிஷப் மோகன்தாஸ் அவர்களும் எவ்வளோ அதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். ஒவ்வொருவரையும் உங்களை குடும்பமாகவும் எல்லா சபையினராகவும் உங்களை சந்திக்கிறோம். God bless you. நேரம் அதிகமாகிவிட்டதனால் நேரம் கேட்க வெட்டிட்டு மினிஸ்டர் அவர்கள் ஒரு வார்த்தை அப்படியே கேட்க வெட்டிட்டு போயிடுவோம். அதுக்கு பேண்டுக்கார் பின்ன வாங்க. இல்லை பேண்டுக்கார் ஆர்கே பேண்டு இல்லை பேண்டு திருப்பி போயிடுங்க. எதுக்கு உங்களை பேண்டுக்கார் கூப்பிட்றோம்? இதெல்லாம் வேலைக்கு கூப்பிடுங்க. சும்மா எதுக்கு கூப்பிட்றோம்? அது 2 பேண்டுக்காரரை கூப்பிடுங்க. சொல்லுங்க சீக்கிரம். ஒரு பாடலை அருமையான நாதனையை பாடும்போது பாட்டத்தோடு இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தின் அனைத்து மக்களுக்காக மனித அவதாரம் எடுத்து பிறந்த எங்கள் அன்பு நேசரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனித அவதாரம் எடுத்து உலகத்தின் மைய பகுதியிலே மனிதனாக பிறந்து மனிதனுக்காக வாழ்ந்து மனிதனைப் போலவே இந்த பூமியிலே ஜீவனோடு சுற்றி திரிந்து மனிதனுக்கு நன்மைகளை செய்து மனிதனுக்காக மரித்து பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்த மாபெரும் புண்ணிய தெய்வம் பரிசுத்த இயேசுவை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் அனைவருமாய் ஒன்று சேர்ந்து இந்த நாளிலே உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். கர்த்தத்தாமே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை அறியாத மக்களும் தேசம் முழுவதுமாய் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கவனிங்க, இப்போது மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் வந்திருக்கு. அவர் அவங்களாம் பேசுவாருங்க. அவருக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அருமை சாமி பால்வளத்துறை ஐயா அவர்கள் கேட்க வெட்ட போகிறாங்க. கவனிக்கணும், நாங்கள் இங்கே கேட்க வெட்டிட்டு அங்கே போய் ஊர்வலத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சாமியல் பால்வளத்துறை அவர்களும் அங்கே கேட்க ஊர்வலத்தை ஆரம்பிப்பாங்க. ஜிஎஸ் தலைவர்கள் ஒருவரை மேலே குறைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது அங்கே அருமையான ஊர்வலம், அருமையான அந்த
மரியாதை அந்த ஒவ்வொரு வண்டி டெக்கரேஷன் இருக்கிறது. தயவு கூர்ந்து அச்சு முடிச்சு வரக்கூடாது. ரெண்டு பேரா போனதான் கர்த்தர் நாம மகிமைப்படும். யாரும் மாசு எடுக்கக்கூடாது. அலையில சொல்லுங்க சத்தமா, கையை தட்டி கையை சேர்த்து சொல்லு. சிறப்பான இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கவுன்சில் AICC சார்பில் நடைபெறுகின்ற இந்த அற்புதமான விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராயர் அன்புக்குரிய டாக்டர் மோகன்தாஸ் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய AICC ஜெனரல் செக்ரட்டரி பாஸ்டர் ஜான் எஃப் காலேப் அவர்களே, இங்கு ஒரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஜீசஸ் கால்ஸ் அன்புக்குரிய தம்பி ரெவரன் சாமுவேல் அவர்களே, அன்புக்குரிய ரெவரன் ஜோஸ்வின் ஸ்டீஃபன் அவர்களே, அன்புக்குரிய தம்பி ரெவரன் பிரின்ஸ்லி மோகன்தாஸ் அவர்களே, ரெவரன் தயா உள்ளிட்ட இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் போதகர்கள், பேராயர்கள், வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னையில், அதிலும் வட சென்னை பகுதியில் இவ்வளவு மக்கள் திரண்டு அற்புதமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. AICC பொறுத்தவரையில் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில், விளிம்பு நிலையில் வாழுகின்ற மக்கள், உழைக்கின்ற மக்கள், எல்லோராலும் கைவிடப்பட்ட மக்கள், அந்த மக்கள் மத்தியில் பல்வேறு பணிகளை ஆற்றி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவர்களை ஒரு உயர்வுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருப்பதை நான் எண்ணுகின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த பகுதி இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ போதகர்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கூறி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது உண்மையிலேயே பெரிய அன்பும் ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இப்போதும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் மற்றவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லுவோம். கடவுள் மக இரக்கமுடையவர், அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லோரையும் ஒரே சீராக சமமாக பார்க்கக்கூடியவர், அவர் எல்லோருக்கும் நீதி செய்யக்கூடியவர். எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நம்மை போன்ற எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நாள். அந்த நாளின் மகிழ்ச்சியை நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். வருகின்ற புத்தாண்டு AICC மற்றும் அனைத்து சபைகளுக்கும் ஒரு வளர்ச்சியையும் உயர்வையும் தருகின்ற ஆண்டாகவும், அனைத்து மக்களுக்கும் அமைதியையும் வளர்ச்சியும் தருகின்ற ஆண்டாகவும் அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
இணைந்து கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டி கொண்டாட போகிறோம். மாண்புமிகு அமைச்சர் நமக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் அருமையான அண்ணன் மனோ தங்கராஜன் இன்றைக்கு இணைந்து நம்மளோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். இப்போது இந்த பாடலை பிரின்ஸ் அவர்கள் இம்மானுவேல் இந்த பாடலை பாடும்போது கேட்க உயர்மன்ற தலைவருக்கு கேக் வெட்டி கொண்டு பாட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே யாரும் கலையக்கூடாது, கவனிக்கணும். அந்த பேட்டுக்கார எப்படி எங்கே போகக்கூடாது. நீ ஏன் ஓடுறீங்க? அந்த ஆர்கே பேண்ட் வைத்துக்கிறேன். அப்புறம் கவனிக்கணும். இப்போ நாங்கள் முன்ன போகிறோம். அங்கே போய் ஒவ்வொரு ஊர்வலத்தை பேரணியை கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறோம். அதேமாதிரி நம்ம டாக்டர் சாபியல் பால்தேன அண்ணன் அவர்கள் சகோதரர் அவர்களும் நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் அங்கே போய் நாங்கள் ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தான், ரொம்ப மகிமையாக இந்த ஆண்டு நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லா ஆயத்தமாக இருக்கிறார்கள். கைகள் தட்டி அப்படியே பாடு தம்பி பாடு.
Praise the Lord.
எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிக்கு எங்க குல தெய்வம் இயேசு சாமி எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிக்கு நாங்க மனம் திரும்பி அதால கிடைச்சது பரலோகம் தமிழ் 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 எங்க மனம் திரும்ப அது காவாக இல்லாகும் எலடி 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 யால டிங்கிரி 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 யால எலடி 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 யால டிங்கிரி 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 யால எங்க குல தெய்வம் இயேசு சாமி சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிக்கு
இந்த நகரத்திலே உங்களை போல யாரையும் நானும் பார்க்கல. சாத்தானும் சபையில் வந்து ஆடுது. அப்பாவை பார்த்தாலே அது மனப்பெருச்சி ஓடுது. குட்டி சாத்தானே சபையில் வந்து ஆடுது.
காலை காண்பு ஏற்று காலனாக கூடி வந்ததா காலை காண்பு ஏற்று காலனாக